மைக்ரோசாஃப்ட் டீம்லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புது ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப் பேர் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் SMS ஆர்கனைசேஷன். அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் வர அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மைக்ரோசாஃப்ட் SMS ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் போய் ப்ளே ஸ்டோரில் வந்து சர்ச் பண்ணிக்கங்க. மைக்ரோசாஃப்ட் SMS ஆர்கனைசேஷன் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த ஆப் வரும். இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. நான் ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ நான் ஜஸ்ட் ஓப்பன் கொடுக்குறேன். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். எடுத்தோன்னே லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுற மாதிரி கேட்குது. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதுக்கு செலக்ட் பண்ணிங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ தமிழ் வேணும்னா தமிழில் இந்த லாங்குவேஜ் இருக்குது, நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. நான் இப்போ ஜஸ்ட்டு செலக்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு போகிறேன். ஜஸ்ட்டு கண்டினியூ ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் OTP சென்ட் பண்ணி உங்கள் மொபைல் நம்பர் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக இந்த அக்கௌண்ட் வந்து உங்கள் மொபைல் நம்பர் கேட்குறாங்க. ஜஸ்ட் உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நீங்கள் என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு OTP வரும். அந்த OTP ஜஸ்ட்டு என்டர் பண்ணி நெக்ஸ்ட்டு டன் கொடுத்துங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு OTP வந்துடுச்சு. நான் ஜஸ்ட் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ இன்டர்ஃபேஸே இப்போ காட்டிடுச்சு. 3530 அந்த மாதிரி நிறைய மெசேஜ் காட்டிகிட்ருக்கு. ஜஸ்ட் கெட் ஸ்டார்டட் மட்டும் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்குங்க. தேவையில்லை டிஸ்மிஸ் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா பர்சனல் அந்த மாதிரி 3 கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. இது வந்து ஒவ்வொன்றும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸாக பிரிச்சுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு OTP வரதெல்லாம் ஒரு லிஸ்ட்டில் இருக்கும். OTP செக்யூரிட்டி அதெல்லாம் ஒரு லிஸ்ட்டில் இருக்கும். ப்ரொமோட்ஸ் இதில் வந்து உங்கள் ஆட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஸ்டார் சிம்பிள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த இம்பார்ட்டன்ட் மெசேஜோ அந்த ஸ்டார்டரில் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் வந்து சேவ் ஆகிக்கும். அதுக்கு இந்த ஸ்டார்டர் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஏதாவது ஒரு மெசேஜ் உங்களுக்கு சேவ் பண்ணி வைக்கணும்னா இந்த மாதிரி ஸ்டார்டர் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் ரிமைண்டரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இம்பார்ட்டான ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா உங்களோட பேக்கப் அண்ட் ரீஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது மூலமாக நீங்கள் வந்து உங்களோட SMS வந்து நீங்கள் பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி ஜஸ்ட் உங்கள் அக்கௌண்ட் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிங்க. நான் என்னோட இமெயில் ஐடி ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு ஸ்டிக் கொடுத்து அலோவ் கொடுத்துங்க. பர்மிஷன் அலோவ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இட்ஸ் வெரிஃபை ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணது நம்ம வந்து ஆல்ரெடி பேக்கப் நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிகிட்ருக்கு. நம்ம வந்து இன்னும் ஆல்ரெடி நம்ம பேக்கப் கொடுக்கல. இப்போ இந்த டைம் தான் கொடுக்கணும். இது ஃபஸ்ட் இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பேக்கப் கிடைக்காது. இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பழைய பேக்கப் ஏதாவது ஃபைல் இருக்கா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிகிட்ருக்கு. பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பேக்கப் கிடையாது. நம்ம ஜஸ்ட் செலக்ட் பேக்கப் கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பேக்கப் கம்ப்ளீட்டட். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய மெசேஜஸ்லாம் வந்து என்னோடய கூகுள் டிரைவுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் போயிடுச்சு. திரும்பி உங்களுக்கு இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் திரும்பி ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஸ்வைப் லெஃப்ட்லேருந்து ஸ்வைப் பண்ணுறது மூலமாக நீங்கள் மெசேஜ் அன்ரீட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் இருந்து ஸ்வைப் பண்ணுறதுனால வந்து நீங்கள் நிறைய ஆப்ஷன் வரும். இது வந்து அந்த ஃபோல்டருக்கு மூவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அன்ரீட் மெசேஜ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்படி ஸ்வைப் பண்ண மூலமாக நம்ம அன்ரீட் பண்ணிட்டோம். சாரி, இந்த வெள்ளை மெசேஜ் இருக்கிற இந்த வெள்ளை பாக்ஸ் போட்டு நான் மறைச்சிட்டேன். ஏன்னா வந்து ப்ரைவசி இந்த மொபைல் நம்பரில் தெரியனால ப்ரைவசி வேணும். அதனால் வந்து நான் ஒயிட் பேப்பர் வச்சு மறைச்சிருக்கிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் வேணால் இந்த ஆப் வந்து செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் வர அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.